தினமும் 5 சமையல் குறிப்புகள். பாகு காய்ச்சும் போது முருகாம இருக்கிறதுக்கு சில துளி எலுமிச்சை சாறு சேர்த்தாலே போதும். இல்ல பாகு ஏற்கனவே முருகிடுச்சு அப்படின்னா கூட இந்த எலுமிச்சை பழ சாறை சேருங்க, அது இலகுவாகும். மைசூர் பாகு நல்ல சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா கடலை மாவு ஒரு பங்கு கூட பாசி பருப்பு மாவையும் ஒரு பங்கு சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்ல சாஃப்டாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். முருங்கைக்காய் சீசன்ல நிறைய முருங்கைக்காய் கிடைச்சது அப்படின்னா அது சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதை வேக வச்சு அதோடைய சதை பகுதியையும் விதையும் தனியா எடுத்துக்கிட்டு சர்க்கரை பாகு காய்ச்சி அந்த முருங்கைக்காயோட விதைகள் எல்லாம் கொட்டி கொஞ்சம் பால் சேர்த்து கிளறி விட்டு அல்வா பதம் வந்தோடனே ஏலக்காய் பொடியை தூவி நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இறக்கி பாருங்க. சுவையான முருங்கைக்காய் அல்வா ரெடி. பால்கோவா திரட்டு பால்லாம் திகட்டாம இருக்கிறதுக்கு 1 லிட்டர் பால் கூட 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்தாலே போதும். குலாப் ஜாமுன் ஜீரால ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அது உடைஞ்சிடும். சோ ஊர்னதுமே அதை எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிடுங்க. பரிமாறவும் ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.